நம்ம பைக் மாடிஃபிகேஷன் சீரிஸ் பண்ணி ரொம்ப நாளாச்சுல. இன்னைக்கு அதை தான் வந்து பண்ண போகிறோம். அதுக்காக நம்ம ரீசெண்டாக பலரும் கடை எடுத்து ரெடி பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு பைக்கு இதை தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறேன். இதை தான் வந்து மாடிஃபிகேஷன் வந்து பண்ண போகிறோம். அண்ட் இந்த மாதிரி மாடிஃபிகேஷன் பண்ணிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பைக் வந்து ஓட்டக்கூடாது. நம்ம ஒரு ஃபன் அண்ட் என்டர்டைன்மெண்ட்டாக தான் வந்து பண்ண போகிறோம். அதனால் நீங்கள் யாரும் வீட்டில் ட்ரை பண்ணாதீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃப்ரண்ட் வீல் இந்த சஸ்பென்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா செட்டாக வந்து தூக்க போகிறோம். அது ஓடும் லைன் டூல்ஸ் எங்களை கழட்டுவோம். நம்ம வீலை வந்து தனியாக கழட்ட போகிறது இல்லைங்க. இந்த சஸ்பென்ஸை செட்டு வந்து இந்த ஹேண்டில் பாரில் கனெக்ட் பண்ணிடுறாரு பார்த்தீங்களா, இந்த இடத்துல கலட்டணும் அப்படின்னா செட்டாக வந்து கழட்டிடலாம். ஸோ அந்த மாதிரி தான் கழட்ட போகிறோம். அதுக்கு என்ன பண்ணோம்னா, இந்த தூமை வந்து நம்ம வந்து கழட்டுற மாதிரி இருக்கும். இது எங்கே கழட்டுற இதே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கம்பி போட்டு கட்டி தான் வச்சுருக்கிறோம். அதனால் அவுத்து வந்து என்னடா அவுத்து எடுத்துரும். அவ்வளோதாங்க, செட்டாக வந்து கலந்து எடுத்துருச்சு. அது உடஞ்சிச்சா மச்சிருச்சுடா. அவ்வளோ கண்டிஷன் நம்ம அண்ட் இந்த ஒயர் செட்டை வந்து அப்படியே ஒரு சைடில் எடுத்து போட்டுருவோம். ஏன்னா நம்ம லைட்டு வச்சா தேவைப்படும். இந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா போல்ட்டு இதை கலட்டணும் அப்படின்னா சஸ்பென்ஸில் வந்து கழட்டிடலாம். ஆனால் வாட்டர் தான் இல்லை உள்ள கழட்டுறதுக்கு கழட்டிடுவோம். அதாவது இந்த ஹேண்டில் பாரை வந்து கலட்டினா தாங்க நம்ம சஸ்பென்ஸ் செட்டை வந்து கழட்ட முடியுது. ஏன்னா உள்ளே வந்து அந்த ஸ்பானர் வந்து போகலை. அதனால் என்ன பண்ணுறோம்னா இந்த ஸ்டேரிங் செட்டை வந்து கழட்டிடுவோம். இந்த இடத்துல ஒரு 4 போல்ட் வந்து போட்டிருக்காங்க. இதை கலட்டினோம் அப்படின்னா அந்த ஹேண்டில் பாரை வெளில எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, ஹேண்டில் பாரை கழட்டியாச்சு. அப்படி பார்த்துட்றா. இனி சஸ்பென்சர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக வந்து கழட்டிடலாம். அவ்வளோதாங்க, ஈஸியாக கலந்துருச்சு. அதே மாதிரி இந்த சைடும் கழட்டிடுவோம். இப்போ நம்ம இந்த போல்ட்டை கழட்டிட்டோம் அப்படின்னா சஸ்பென்சர் வெளில வந்துடாது. இந்த இடத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா லாக் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதையும் கழட்டினா தான் நம்ம சஸ்பென்சர் வெளில எடுக்கலாம். இனி நம்ம இந்த வீல் செட்டை அப்படியே பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா வந்துடும். பட் ரொம்ப நாளாக ஆயிடுச்சு அப்படின்னால கொஞ்சம் துரு பிடிச்சி லாக் ஆகிருக்கு. அதனால என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தட்டி கீழே கழட்டி விட்டுருவோம். கலடுதுங்க, அவ்வளோதான். கீழே இடிக்குதுடா வீலு. இது சும்மா கீழே இறங்க, வண்டியை தூக்குங்க. அப்படியே அங்கேயாண்டா இப்படி உட்காந்துருக்குற. இது லைட்டாக அப்படி தூக்கலாமா என்ன? தூக்கிடுவேண்ணா. பாகுபலி வண்டியை தள்ளி விட்டுற போறா. இந்த கொஞ்சட்டா அவ்வளோதான். அவ்வளோதாண்ணா நிதிஷ், சூப்பரா பார்த்து விட. சூப்பராக இருக்கா? இந்த பிரேக் கேபிள் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வீலில் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. அதனால வீலை வந்து தனியாக எடுக்க முடியல. இப்போ பிரேக் கேபிள் கழட்டி விட்டா அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வீலை வந்து தனியாக எடுக்கலாம். சரி, இதெல்லாம் ஓகேடா. ஃப்ரண்ட் வீல் எதுக்குடா கழட்டி எடுத்து அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இமேஜ் ஒன்று போடுறேன் பாருங்க. அதில் உள்ள மாதிரியான ஃப்ரண்ட் வீலை ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பிளான். பட் அது எப்படி ரெடி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது எந்த ஒரு பிளானுமே கிடையாது. போக வந்து பார்ப்போம். மொத்தத்தில் வீலை வந்து தனியாக கழட்டி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் தான் வந்து நம்ம பிளானை போடணும். எப்படி இந்த கம்பியை கொண்டு வரது, இந்த வீலை ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிற எல்லாத்தையும். அம்பிடுதே. இது என்ன வண்டி நிதிஷ்? குதிரை வண்டியா? இந்த எழுத்துக்கு போறியா? இப்போ என்ன பண்ணுறோம்னா, டேப்பை இந்த இடத்துல வச்சுட்டு அப்படியே இழுத்துக்கு வந்தோம்னா ஒரு 2 அடி கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தோணுது. இந்த 2 அடி நீளத்துக்கு 1 இன்ச் பைப்பில் ஒரு 2 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ நம்ம அந்த கட் பண்ணி எடுத்த ரவுண்டு பைப் இந்த சஸ்பென்சர் இருக்குல்ல, இதுக்கு மேலே எப்படியோ வெல்ட் அடிக்க போகிறோம். இனி நமக்கு அடுத்த கட்ட வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வீலை வந்து பைக்கு கூட சேர்த்து வெல்ட் அடிக்கணும். ஸோ இது கொஞ்சம் பொறுமையான வேலையை தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரெண்டில் வந்து வீல் போகும்போது நம்ம வெல்ட் அடிக்கும்போது அந்த வெல்ட் வந்து விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது பொறுமையாக தான் வெல்ட் அடிக்கணும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வெல்ட் அடிக்க போகிறோம். நம்ம வீலை வச்சுட்டு பார்த்தா தான் தெரியுது, வீல் இன்னமும் அருந்தாய் தூரத்துக்கு போதுங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வண்டியை கொஞ்சம் ஹைட் ஏற்றணும் அப்படின்னா வீல் கொஞ்சம் உள்ளே வரும். அதுக்காக தான் ஜாக்கி வந்து எடுத்துருக்கிறேன். ஜாக்கியை உள்ளே வச்சு இன்ஜினை கொஞ்சம் மேலே ஏற்றுவோம். வீல் வந்து உள்ளே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு ஃப்ரண்ட் சைடு நல்லாவே ஹைட் ஏறிடுச்சுங்க. அந்த ஸ்டாண்ட்லாம் தரையை விட்டு நல்லா மேலே ஏறிடுச்சு. இப்போ இதை இந்த இடத்துல வச்சோம்னா வச்சுங்களேன், கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே வெல்ட் அடிச்சு விட்ருவோம். அடுத்தது அந்த ஹேண்டில் பாரில் சின்ன ஒரு மாடிஃபிகேஷன் வந்து பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட் இந்த ஹேண்டில் பார் வந்து இப்போ தனியாக வந்து கழட்டி எடுத்துரும். அதாவது இந்த ஆக்சிலேட்டர் கேபிள், அதுக்கப்புறம் அந்த கிளச் கேபிள் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் கழட்டி விட்டு அந்த ஹேண்டில் பார் வெளில எடுத்துருவோம். இப்போ இந்த ஹேண்டில் பாரை ஒரு 3 பீஸாக கட் பண்ணி எடுக்க போகிறோம். இதோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீஸு, அதுக்கு எடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஒரு பீஸு, அண்ட் வந்து இதோட ஒரு பீஸு. இந்த 3 பீஸு தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இந்த 3 பீஸு தான் தேவை. அந்த 3 பீஸை கீழே அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு ஹேண்டில் பார் ஷேப்லேயே நான் மார்க் பண்ணி எடுத்துருக்கிறேன். அடுத்ததாக இரும்பு சங்கிலி வந்து எடுத்துருக்கிறேன். இதை நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு மேலே அழகாக வச்சுட்டு எந்த அளவு வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ நம்ம கட் பண்ண அளவில் இன்னொரு பீஸும் கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இனி ஒன்றும் இல்லை, அந்த கட் பண்ண சங்கிலி நான் மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி அதுக்கு மேலே அரேஞ்ச் பண்ண போகிறோம். அவ்வளோதாங்க, இது அப்படியே வெல்ட் அடிச்சு விட்ருவோம். அந்த சங்கிலி மட்டும் ஒன்னோட ஒன்று இணையுது பார்த்தீங்களா, அந்த இடத்த நல்லா வெல்ட் அடிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி வெல்ட் அடித்தா தான் சங்கிலி நம்ம வைக்கிற ஷேப்பில் வந்து நிற்கும். இல்லாட்டினா அங்கிட்டு விழுவ ஆரம்பிச்சிடும்.
ஹேண்டில் பாரை சிறப்பாக ரெடி பண்ணிட்டோம். ஃபஸ்ட் நம்ம ரெடி பண்ணும்போது கொஞ்சம் பெருசாக தான் ரெடி பண்ணோம். இப்போ இதில் கொஞ்சம் கட் பண்ணி குறைச்சிருக்கிறேன். என்ன ரீசன்னா, நான் ரெடி பண்ணிட்டு கொஞ்சம் வைக்கும் போது தான் தெரிஞ்சு இந்த கிளச்சு கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹேண்டில் பார் வந்து பத்தலை. அதனால தான் அதை பற்றி கட் பண்ணி குறைச்சிருக்கிறோம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல எப்படி வச்சுட்டு மாட்ட போகிறோம். நம்ம ஹேண்டில் பாரில் ஒர்க் வந்து முடிச்சிட்டோம். அடுத்தா நம்ம கலெக்ட்னா பார்த்தீங்களா அந்த கிளச்சு கேபிள், அதுக்கப்புறம் இந்த ஆக்சிலரி கேபிள் அதெல்லாம் கலெக்ட் நம்ம ரிட்டர்ன் மாட்டி விட்டுருவோம். எப்படி பயங்கரமாக இருக்கா? அடுத்ததுக்கு ஸ்டாண்ட் ரெடி பண்ணிடுவோங்க. எவ்வளோ நேரம் தான் இந்த கம்பியிலே முட்டு கொடுக்குறது. ஏன்னா நம்ம ஹைட் ஏற்றிட்டோம்ல, அதனால இந்த ஸ்டாண்டில் உள்ளது பத்தாது. இப்படி எடுத்தாலும் இங்கே பாருங்களேன் எவ்வளோ கேப் இருக்குது அப்படின்னு. இதுக்கு நம்மளால ஒரு ஸ்டாண்ட் ரெடி பண்ணாதான். இந்த ஸ்டாண்டில் இந்த எண்டு பகுதி இருக்குல்ல, இதை கட் பண்ணிவிட்டு ரவுண்ட் பைப் இல்லாத காரணத்தினால ஸ்கொயர் பைப் அந்த இடத்துக்கு நேராக ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த ஸ்டாண்டை எடுத்து விட்டு பார்த்தோம்னா அந்த ஸ்கொயர் பைப் வண்டியில் எந்த இடத்துலையும் இடிக்கக்கூடாது. நமக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் இடிக்கலை. அதனால என்ன பண்ணுறோம்னா அந்த ஸ்டாண்டை ரிட்டன் எடுத்து விட்டுட்டு வெல்ட் அடிக்கிறோம். அவ்வளோதான், நமக்கு ஸ்டாண்ட் ரெடி. இனி இது நமக்கு தேவையில்லை. அப்படி வச்சோம் அப்படின்னா பயங்கரமாக நிற்கிது. next day நம்ம ஃப்ரண்ட் சைடில் அருமையான லுக்கு வந்து கொண்டு வந்துட்டோம். கிட்டத்தட்ட ஃப்ரண்ட் சைடில் வேலையை முடிஞ்சிருச்சுங்க. அடுத்தது அந்த பேக் சைடு மட்டும் தான் கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக வந்திருக்கு. இந்த சைடில் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுமே எந்த ஒரு பிளானும் வந்து கிடையாது. ஃபஸ்ட் இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஸ்டெப்பாக என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து முடிவு எடுப்போம். ஃபஸ்ட் இந்த சீட்டை ரிமூவ் பண்ணி விட்டுட்டு அடுத்த இந்த பார்ட்டை வந்து கழட்ட போகிறோம். இதுக்கு ஒரு 4 போல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போட்டுருக்காங்க. அது கலட்டணும் அப்படின்னா தனியாக எடுத்துடலாம். அப்படியே இந்த சைடு கவர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதையுமே ரிமூவ் பண்ணி விட்டுருவோம். இந்த சேஃப்டி கார்டுமே நமக்கு தேவையில்லை. இதுக்கு ஒரு 2 போல்ட் போட்டிருக்காங்க. அதை கழட்டிட்டு இதே ரிமூவ் பண்ணி விட்டுருவோம். இப்போ இந்த ஒரு சைடு கவரை மட்டும் மாட்டிக்கிடுவோம். ஏன்னா பேக் சைடில் கொஞ்சம் கட் பண்ணி குறைக்கலாம் அப்படின்னு இருக்கிறேன். இதை மாட்டினாதான் எந்த அளவு கட் பண்ணி குறைக்கலாம் அப்படிங்கிறது தெரியும். ஓகே, இப்போ நான் மார்க் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இதுக்கு இங்கே உள்ள பார்ட்டை அப்படியே கட் பண்ணி தூக்க போகிறோம். பின் சைடு இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி விட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம்னா அப்படியே திருகி இழுத்தோம் அப்படின்னு நமக்கு வந்துடும். ஆஹா, எவ்வளோ உரஸ்டம் பார்த்தீங்களா. வண்டியில் முக்கால்வாசி பார்ட் நம்ம கையில் வந்துருச்சுங்க. ஏன்னா இவ்வளோ கட் பண்ணி எடுத்துட்டு அப்படின்னு சொல்லி பார்ப்பீங்க. நம்ம இதை கட் பண்ணனால தான் வண்டிக்கு ஒரு அருமையான லுக் வந்து கிடச்சிருக்கு. அப்படியே பின்னாடி போய் பாருங்களேன், எப்படி இருக்குது பார்த்தீங்களா, சும்மா அருமையாக இருக்கா. நம்ம இந்த இடத்துல கட் பண்ணி எடுத்ததில் ஒரு குறை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓப்பனாக கொஞ்சம் அசிங்கமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்காக தான் இந்த இரும்பு பிளேட் வந்து எடுத்துருக்கிறேன். இது இந்த இடத்துல எப்படி ஸ்டெல்ட் அடிச்சு விட்டுருவோம். அடுத்து நம்ம இந்த இடத்துல சீட்டை தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். பட் சீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு வேலை வந்திருக்கு. அதை முடிச்சுட்டு வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஃப்ரண்ட் சைடில் கொஞ்சம் எம்டியாக வந்து இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு எக்ஸ்ட்ரோட ஹெட்லைட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து எடுத்துருக்கிறேன். இதை இப்போ இந்த இடத்துல அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். என்ன தான் பண்ணாலும் இந்த ஒரு லைட்டு வச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு அமைப்பே வந்துருக்கு. நமக்கு சீட்டுக்கு வந்து கடைக்கு கொண்டு போய்ட்டு கொஞ்சம் வேலை பார்க்க வேண்டியது இருக்குது. அதனால் அதை ஃபைனலாக வந்து பார்த்துக்கிடுவோம். இப்போ வண்டி லைட்டாக பெயிண்டிங் டச்சப் கொடுத்துக்கிடுவோம். ஓகே, இப்போ சீட்டை வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் சின்னமாக கட் பண்ணி அதுக்கு மேலே சீட்டு கவர் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி எடுத்து வந்துருக்கிறோம். இப்போ இதை வந்து இதுக்கு நேராக அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா சீட்லேயும் வேலை முடிஞ்சு. அடுத்தது டேங்க் வந்து கொஞ்சம் எம்டி பிளேஸாக வந்துருக்கு. அந்த இடத்துல ஸ்டிக்கர் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனால ஸ்டிக்கருமே போட்டு எடுத்து வந்துட்டோம். இது அப்படியே இந்த இடத்துல ஒட்டி விட்டுருவோம். அவ்வளோதாங்க, நமக்கு ஆல்மோஸ்ட் ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு. நம்மளோட வண்டி பார்க்குறது சும்மா குதிரை மாதிரி நிற்கிது. இந்த ஒரு வண்டி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல ஆசைங்க. இப்போ வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஓட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அண்ட் ஓட்டுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி ஹெல்மெட் வந்து போட்டுக்கிடுவோம். அவ்வளோதான், ஸ்டார்ட் பண்ணிடுவோமா. வண்டி சிங்கிள் சீட்டு தான், ஒரு ஆள் தான் வண்டியில் வந்து உட்காரலாம். ஸ்டாண்ட் எடுப்போம் 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு நீளமாக இருக்குது. ஸ்டாண்ட் எடுத்தாச்சு, ஸ்டார்ட் பண்ணிடுவோமா. கியரில் கிடைக்கு. ஓகே, அவ்வளோதான், ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கரெக்டா மாமே, நிற்க போகிறேன். நம்ம வண்டி ரெடி பண்ணாலே வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டில் போகிற எல்லாமே நம்மளை தான் பார்ப்பாங்க. அந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ஒரு வண்டிங்க சும்மா அருமையாக போகுது. பட் ஒரு சின்ன ப்ராப்ளம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஹேண்டில் பார் லைட்டை உலட்ட தான் செய்யுது. ஏன்னா சாக்காப்சர் 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு நீளம் இருக்குது. அதனால உலட்ட தான் செய்யும். பட் ஓகே, கண்ட்ரோல் வந்துருச்சு அப்படின்னா ஓகே தாங்க. நமக்கு அதெல்லாம் மெயின் இல்லை, வண்டி லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நான் அதை வீடியோ போய் பார்த்தா எனக்கு தெரியும். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ ஹேண்டில் பார் பிடிச்சிக்க லுக்கே வெறித்தனமாக இருக்குல்ல. ஐயோ, ஓட்டுறது நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருக்குங்க. நான் ஹேண்டில் பார் உலட்டுன்னு சொன்னேன்ல, அது ஃபஸ்ட் டைம் தான். அதுக்கப்புறம் அந்த பிக்கப் வந்துருச்சுன்னா ஓகே தாங்க. ஒரு கையை ஓட்டுறது தான் ஓட்டுறேன். அந்த அளவு பெருசாக ஒன்றும் தெரியலை. அதுதானங்க, எனக்கு சிரிப்பு ஓட்டு பண்ண முடியல. அந்த மாதிரி இருக்கு.
வண்டியில் உட்காந்துருக்க அந்த லுக்கு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குங்க. என்ன சொல்ல வரேன்னா அந்த உட்காந்துருக்க ஒரு பொசிஷன் சும்மா அப்படி கெத்தா உட்காந்துருக்க மாதிரி இருக்கு. அண்ட் இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஹேண்டில் பார் தான். அந்த சங்கிலி அழகாக வர்ற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் பார்க்குற எல்லாருமே அதான் சொல்லுவாங்க. கொஞ்சம் ஓரம் கட்டிடுவோம், ஏன்னு கேட்டிங்கன்னா பஸ் வந்து வருது. சின்னதாக சம்பவம் ஆகி போச்சுங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம அந்த சீட்டு அடிக்கிற கடையில் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு கலர் சீட்டு வந்து போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அவள் வந்து ரெட்டு சேர்த்தாப்புல போட்டாங்க. ரெட்டு வந்து வண்டிக்கு வந்து லுக்காக வந்து கிடையாதுங்க. அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு மேலே பிளாக் கலர் ஸ்ப்ரே பெயிண்ட் வந்து பண்ணியிருந்த ரெட்டு தெரியாமல் அந்த பிளாக் கலர் ஸ்ப்ரே பெயிண்ட் இப்போ என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்களே பாருங்களேன். இங்கே பாருங்க ஒரு பேண்ட்டு நாஸ்தியாக போச்சு. பின்னாடி கருன்னு ஃபுல்லாக பேண்ட்டு ஃபுல்லாக பிடிச்சிருச்சுங்க. இந்த பக்கம் ஃபுல்லாகவே அப்படியே பேண்ட் ஃபுல்லாக வந்து பிடிச்சிருச்சு. ஓகேங்க, வண்டியை ஓட்டின வரைக்கும் எந்த ஒரு குறையும் கிடையாது. பட் இந்த மாதிரிலாம் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணக்கூடாது. அதனால் நீங்கள் யாரும் வீட்டில் ட்ரை பண்ணாதீங்க. நீங்கள் ட்ரை பண்ண முடியாது அப்படின்றனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ட்ரை பண்ணி காட்டிக்கிட்டு இருக்கிறேன். பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. இந்த மாதிரி வேறு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம பண்ணுவோம். நம்ம தான் பிள்ளை, நம்ம தான். சும்மா ராஜா பகவத் மாதிரி இருக்குல்ல. ஓட்டுறதுக்கு நம்ம நார்மலாக வண்டி ஓட்டினோம்னா ஹேண்டில் பார் இப்படி தான் பிடிச்சிருப்போம். இது நல்ல கம்பீரமாக பிடிச்சிருக்கிறோமா, அருமையாக இருக்கு. இன்னொன்று சொல்லணும்னா நல்லா சர்வீஸ் ஆயிடுச்சு வண்டி ஓட்டி எனக்கு ஓட்டி. வண்டியிலே இப்போ இத்தி கூட அந்த உலட்டுன்னு சொன்னல, இத்தி கூட இல்லை. நம்ம ரோட்டில் ஓட்டும் போது வந்து பார்த்தீங்கன்னா சல்லு வண்டி வந்து போயிருக்கும். வண்டியோட வியூ வந்து சரியாக பார்த்துருக்க முடியாது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொட்டல் வந்து ஓட்ட போகிறேன். இப்போ நான் ஓட்டும் போது வண்டியோட வியூ நீங்கள் கரெக்டாக வந்து பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். மண்ணு உலட்டுது. அதுக்கு ரோட்லேயே பரவாயில்ல போலடா. இப்போ என்னன்னா ஒரு இடத்துல ரவுண்ட் அடிக்க முடியுது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். அதாவது ஸ்கிட் அடிக்க முடியுதான்னு. வீல் ஒரு சைடாக இழுக்குது, அதாவது உலட்டுது மண்ணுக்குள்ளே உள்ளே போகும்போது. இதுக்கு மேலே சாய்ச்சி படுக்க போட முடியாது, ஏன்னா வீல் வந்து ரொம்ப வளைஞ்சிரும் அப்படி படுக்க போட்டோம் அப்படின்னா. அவ்வளோதான். ஓகே, பார்த்துருந்துருப்பீங்க வண்டியோட வியூ எப்படி இருந்துச்சு. அந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியன் எல்லாத்தையும் கமெண்ட் பாக்ஸ் தட்டி விட்டுருங்க. இதே மாதிரி ஒரு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய். வண்டி அருமையாக இருக்குங்கண்ணா. அப்படியே எடுத்துக்கிட்டு ஒரு ரவுண்டை போட்டு கிளம்புவோம்.